ஹாய், இன்றைக்கி வந்து கேட் பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? பெர்ஷியன் கேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து விளாண்டோடனே இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நாய்க்கு இளைச்ச மாதிரி இளைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ளே பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பேண்டிங் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவர் ஹீட்டு, அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா கேட்டுக்கு பேண்டிங் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா பேண்டிங் ஆகும். ட்ராவலிங் டைமில் வந்து பேண்டிங் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி வாயை திறந்து நாக்கு வந்து வெளியே நீட்டி மூச்சு விடுவாங்க. இது வந்துட்டு பேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேண்டிங் வந்து எப்போ டேஞ்சர் அப்படின்னா, எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கும் போதே நாக்கை வந்து வெளியே நீட்டிட்டு சும்மா ரெஸ்டிங்கில் இருக்கும் போதே அவங்க பேண்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டேஞ்சர். ஸோ அந்த டைமில் அவங்க ஃபுட்டு வந்து இன்டேக் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டேஞ்சர். ஏன் அப்படின்னா மூச்சு விட கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி பேண்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாகவே கேட் வந்து பேண்டிங் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, அது வேறு. பட் ஒரு 3 to 4 hours அவங்க கண்டினியூவாக வந்து சாப்பிடல, மூச்சு விடுறதுக்கு வந்து இந்த மாதிரி நாக்கை வெளியே நீட்டி மூச்சு விடுறாங்க அப்படின்ற டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கணும். பிகாஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.